சித்தி, சும்மா மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க தான் அந்த தோட எடுத்தீங்க, நான் பார்த்தேன். அது தாரணி கொண்டு வந்து வாளியில அவளுக்கே தெரியாம போட்டதையும் நான் பார்த்தேன். அது அப்பவே உங்ககிட்ட கேட்கலாம் தான் இருந்தேன். ஆனா அதை வச்சு நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு நானும் பார்க்கலாம் தான் நினைச்சேன். ஆனா சித்தி, நான் நினைச்ச மாதிரி அதை வச்சு நீங்க பக்காவா ஒரு கேம் விளையாடிட்டீங்க. என்ன எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் சொல்றான்? இங்க பாரு வினய், நீயா உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு வந்து எல்லா பழியையும் ஏன் மேல போடாத. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? உன் பொண்டாட்டியோட குடும்பம் உனக்கு முக்கியம்னா நீ அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடு. அதுக்குன்னு சும்மா இந்த மாதிரி ஏன் மேல எல்லாம் பழி போட்டுட்டு இருக்காத. பாவம் அக்காவுக்கு அது ரொம்ப முக்கியமான தோடு. அது காணும்னு சொன்ன உடனே மனசு கேட்காம அப்படி நடந்துகிட்டனே தவிர நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல சித்தி, நான் பெருசுப்படுத்துறதாவே இருக்கட்டும். இப்ப இதை நான் பெருசுப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிக்கும். அதனாலதான் விட்டுறேன். ஆனா இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ உங்க மேல எதுவும் பேசாம விட்டுறதுனால இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஏதாவது சில்லி விஷயம் பண்ணிட்டு தெரிஞ்சீங்க, அப்புறம் இந்த வினையோட பார்க்காத முகத்தை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். நான் கூட ஏதோ முதல்ல அம்மா கூட சேர்ந்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா அம்மா நேருக்கு நேர் கோவப்படுவாங்களே தவிர இந்த மாதிரி கேவலமா பிளான் பண்ணி டிராமாலாம் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க, ஏன் அம்மாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இதான் சாக்குன்னு மித்ரா விஷயத்துல ஏதாவது தலையிட்டீங்க, அவ்வளவுதான் சித்தி, சொல்லிட்டேன். போடா போ. உன்னை நான் இன்னைக்கு நேத்தா பாக்குறேன். உன்னை எங்க அடிச்சா நீ எப்படி உடைஞ்சு போவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் அம்மாவை ஓட விட்டு மித்ராவை ஒண்ணுமில்லாமாக்கி அந்த வீட்டோட மகாராணியா நான் உட்காரல, உட்காருவேன். தாரணி அழாத. அதான் நீ எடுக்கலன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் மித்ரா. ஆனா உன் சின்ன மாமியாரு கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாத மாதிரி இப்படி பேசிட்டு போறா. பேசும்போது கொஞ்சமாவது எதிரில இருக்கிறவங்க என்ன மனநிலையில இருப்பாங்கன்றத கூடவா யோசிக்க மாட்டாங்க? எல்லாம் உன்னாலதான் மித்ரா. நமக்கு ஒரு பண தேவை இருந்துச்சுதான், அதுக்காக நாம அவங்க கிட்ட பணம் வாங்கணும். அதுக்காக ஏதோ பெரிய கொலை குத்தம் செஞ்ச மாதிரி நம்ம குடும்பத்து மேல இப்படி திருட்டு பட்டம் கட்ட பாக்குறாங்க. தாரணி அழாத. ஏதோ கெட்ட கனவு நினைச்சு விட்டுரு. அக்கா, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குக்கா. நான் எப்படிக்கா எடுத்திருப்பேன்னு அவங்க நினைச்சாங்க. விடு தாரணி, அவங்க அவ்வளவுதான். இனிமே நம்ம தான் இன்னும் கவனமா இருந்துக்கணும். நீ அழுகிறத முதல்ல நிறுத்து. தாரணி, தாரணி, தாரணி என்ன பாருமா. உன் அக்கா மித்ரா, அக்கா புருஷன் நானு. நாங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா நீ இவ்வளவு ஃபீல் பண்ணலாம், அதுல ஒரு நியாயமும் இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு மத்தவங்க 1000 சொல்லுவாங்க தாரணி, அதெல்லாம் காதுல வாங்கிட்டு அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணா நம்மளால வாழ்க்கையில் நிம்மதியா வாழ முடியாது தாரணி. இருந்தாலும் அதை மறக்க முடியல மாமா. முதல்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தயவு செஞ்சு அழாத, அழவே கூடாது. இங்க பாரு, உன் மேல ஒரு தப்பு இல்லைன்னா இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் பண்ணது சரிதான், என் மேல தப்பு இல்லைன்னு ஸ்ட்ராங்கா எதிர்த்து நிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா எதிர்க்க நிக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? நீ போய் சொல்றது தானே தோணும். ஆமா மாமா,
சோ தாரணி, இனிமே அழவே கூடாது, சரியா? ஓகே மாமா. குட் கேர்ள். ஐம் சாரி ஆண்டி, அவங்க பேசிக்கலா இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்ற ஆளுங்களே இல்ல. அவங்களுக்கு மித்ரா கல்யாண விஷயத்துல இப்படி பண்ணிட்டாளேன்னு கொஞ்சம் வருத்தம். அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டி, இதை நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. அப்பாவும் சரி நானும் சரி எங்களுக்கு மித்ராவை டக்குன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் அவங்களுக்கு அது புரிஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட ஈகோ விட மாட்டாங்குது. மற்றபடி அவங்க ரொம்ப நல்லவங்க தான் ஆண்டி. ப்ளீஸ் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் ஆண்டி, நடந்த எல்லா தப்புக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி ஆண்டி. ஐயோ, என்ன தம்பி நீங்க? இத நீங்க சொல்லிதான் தெரியணும்னு இல்ல தம்பி. எங்களுக்கே புரியுது. பார்க்கலாம். அவங்க மனசு மாறி மித்ராவையும் எங்களையும் புரிஞ்சுக்கணும்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வாமா தாரணி. எப்படி வினய் உங்களுக்கு அந்த தோடு கிடைச்சது? அதை விட மித்து, எப்படியோ கிடைச்சது. அட போங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? என்ன மித்து, அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஆமா வினய், நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. தாரிணி இதுக்கே இவ்ளோ பயந்துட்டான். வசந்தி ஆண்டி ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. விடு மித்து, எல்லாமே பாத்துக்கலாம், ஒன்னும் கவலைப்படாத. நான் அப்படிலாம் உன்னை தனியா விட்டுட மாட்டேன். பிகாஸ் 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 ஐ லவ் யூ. ஏய், எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்ல. இங்க எல்லாமே மாறிடுச்சு. ஆனா நான் ஐ லவ் யூ சொன்னா நீ இந்த முழிக்கிறது மட்டும் ஏன் மாறவே இல்ல? போங்க வினய். சாப்பாடு ரெடியா இருக்கு. 2 பேரும் சாப்பிட வாங்க. என்னங்க என்னங்க, மாலைக்கு சொல்லிட்டீங்கல்ல? அட, கோயிலுக்கு பக்கத்துலயே சொல்லி வச்சிருக்கேன் உமா, போயிட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் தாம்பாள தட்டெல்லாம் பார்த்து கரெக்டா எடுத்து வச்சிட்டீங்கல்ல? ஐயோ, அத நான் சீர்ஜாமான் எடுத்து வைக்கும் போதே எடுத்து வச்சிட்டேன். அது சரி உமா, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. மித்ரா என்ன பண்றா? அவ ரெடியா? என்னன்னு போய் பாரு போ. அதெல்லாம் ரெடி தாங்க. அவ ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, பக்கத்துல தாரணியும் இருக்கா. அவங்க ரெடி ஆயிட்டு வந்துருவாங்க. சமந்தி, வாங்க சமந்தி. எல்லாம் ரெடி ஆயிட்டா? ஆ, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. அப்ப நம்ம கிளம்பலாமா? ஆ, எல்லாமே ரெடி தான் சமந்தி, கிளம்பலாம். ஆ. என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. பாக்க அவ்வளவு அம்சமா இருக்கீங்க.
வாங்க கிளம்பலாம். சரி, சரி போலாம். வா மித்ரா போலாம். ம். தம்பி, ஒரு கார்ல எத்தனை பேர் போறது? நீங்க வாங்க, அவங்க எல்லாம் பின்னாடி இருக்கிற கார்ல வருவாங்க. அப்போ நானும் பின்னாடி கார்ல வந்துட்டுமா? ஹலோ, கொஞ்ச நேரம் கூட உங்க ஒய்ஃபை பிரிஞ்சு இருக்க முடியாதா? போங்க சார், நாங்க கூட்டிட்டு வரோம். சரி பத்திரம். ம். வாங்க போலாம். சரிம்மா, வாங்க பாய். தாரணி, என் போன கூட அம்மா கிட்ட என் ஹேண்ட்பேக் எங்க இருக்குன்னு கேட்கணும். அச்சோ சாரிக்கா, போன் எல்லாம் ஹேண்ட் பேக்ல போட்டு அம்மா கிட்ட தான் கொடுத்தேன். அம்மா அந்த கார்ல எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். அக்கா, ஆனாலும் நீ மச்சக்காரிக்கா. ஏன்? பின்ன எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒருத்தர் கூட ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும். ஆனா உனக்கு மட்டும் பாத்தியா? சூப்பர்க்கா. ஐயோ வெக்கம் வேறயா? ச்சே, என்ன கருமமோ இதெல்லாம். தலை எழுத்து. ஆ, அக்கா, இது நம்ம கோயிலுக்கு போற ரூட் இல்லையே? ஆமா அண்ணா, இது நம்ம கோவிலுக்கு போற வழியே இல்லையே. எங்க போறீங்க? என்ன மித்ரா சொல்ற? ஆமா அத்தை, இது நம்ம கோவிலுக்கு போற வழியே இல்ல. இவர் ரோட்டு மாத்தி போயிட்டு இருக்காரு. டிரைவர், உங்களுக்கு காது கேட்கலையா? எங்க போயிட்டு இருக்கீங்க? வண்டியை திருப்புங்க. அண்ணா, அக்கா, என்னக்கா? யோ டிரைவர், வண்டியை நிறுத்தியா? நாங்க சொல்றது உன் காதுல விழலையா? யோ டிரைவர், ஒன்னதாயா, நிறுத்தியா? இப்ப மட்டும் நீ வண்டியை நிறுத்தல, அப்புறம் நான் போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். மேடம், அந்த போனை கொஞ்சம் கொடுங்க மேடம். எதுக்கு? அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணு மேடம். கொடுங்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? தாங்க, நம்பி கொடுங்க மேடம். ஆண்டி. ஏய், யோ, ஏன் போன் எதுக்கு அங்க போட்ட? என்னக்கா நடக்குதுங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இரு இரு. வண்டி நிறுத்துங்க. ஒழுங்கா வண்டி நிறுத்துங்க. இல்லனா நீங்க பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். யார் நீங்க? வண்டி நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. டிரைவர், வண்டியை நிப்பாட்டுங்க. யோ, நிறுத்தியா வண்டிய? ஏய், அந்த டிரைவருக்கு போன போடுறான். சரிண்ணே. இந்தாங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னாச்சு? அண்ணியை தூக்கிட்டீங்களா? தூக்கியாச்சுண்ணே. பாதி தூரம் வந்துட்டேன். இன்னும் சார்பா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அப்படி வாடா என் செல்ல குட்டியா. பொண்ண தூக்கிட்டானா? புறா போன என்ன செம்மையா இருக்காங்க. வண்டியை நிப்பாட்டு. நிறுத்துங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன மித்ரா இது? வண்டியை நிப்பாட்டு. எல்லாம் ரெடியா இதோ இருக்கீங்களா? வந்துட்டாங்க. வாங்க சம்பந்தி. சம்பந்தி, கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் கோயிலுக்கு முன்னாடி வந்துருச்சா? அதை நான் விடிய காலையிலே கொண்டு வந்து வச்சுட்டேன் சம்பந்தி. நல்லது சம்பந்தி. வினய், நீ ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? இல்லப்பா, மித்ரா வந்த கார் நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னும் காணுப்பா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
அதானே இன்னும் ஏன் காணோம்? பின்னாடி தானே வந்துட்டு இருந்தாங்க. ஆமா, எங்க நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? அவங்க 2 பேரோட போனுமே என்கிட்ட தான் இருக்கு சம்பந்தி. வசந்தி போன் மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கும். ஓ அப்படியா? நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். பா என்னாச்சுப்பா? என்னன்னு தெரியல, ஃபோன் ரீச் ஆகல. சரிப்பா, நான் இப்போ என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாண்டா, அதான் சார் நானும் வரேன். இல்லைப்பா, நீங்கள் கூட எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க. சித்தப்பா நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கோங்க. நானும் உங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரிப்பா, சீக்கிரம் வாங்க. சரிங்களா? சரி பார்த்துக்கோங்க. போயிட்டு வாங்க. வாங்க சம்பந்தி. வண்டி நிறுத்துங்க. யோ, யாரியா நீ? எங்களை எங்கேயா கூட்டிட்டு போற? இறங்குங்க. ஏய், அண்ணி வந்துட்டா, போய் முறைய அழைச்சிட்டு வாங்க. சரிண்ணே. விடுங்க. டேய், எட்ரா கைய. யார் மேல கைய வைக்கிற? பேசாம வந்தா உனக்கு நல்லது. இல்ல ஐயோ, கத்தி. நடங்க. வாங்க வாங்க. டேய், வா வாங்க. வாங்க வாங்க. நீங்க வாங்க. கூப்பிடுறாங்கல்ல. வாச்சலாம், வா. வெல்கம் டு மை பேலஸ். ஏய், எவ்வளவு நேரம் மாமா உனக்காக காத்துட்டு இருக்குது. வாச்சலாம், வா. சீக்கிரம் வந்து உட்காரு. மாமன் கையால உனக்கு தாலி கட்டுறேன். வேண்டாம். இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏண்டி, எனக்கு பரிசம் போட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிக்கிட்டே, நீ எனக்கு பதில் சொல்லு. புரியுதா? போங்கண்ணே, போங்கன்றல்ல. வாங்க போங்கண்ணே, வாங்க. ஏன் செல்ல அங்கே நிக்கிற? வா, மாமா பக்கத்துல வந்து உட்காரு. ஓ, மாமா வந்து கூட்டு வரணுமா? இதோ வந்துட்டேன். வா செல்லம், வா. டேய், ஆடி செல்ல குட்டி, ஆடி.
ஐரே, இந்த மாலை அடியா.